அகாடமிஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ எல்லாருமே நாட்கள் நெருங்க பயம் அதிகரித்து கொண்டு வருகிறது ஒவ்வொருவன் மனதிலும். ஸோ தேர்வுக்கான இடைவெளியும் நமக்கான இடைவெளியும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம தேர்வை நோக்கி கிட்ட நெருங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல தான் நம்மள மாதிரி இருக்க எல்லாருமே சொல்லணும், பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். உடஞ்சு போறியா, உடஞ்சு போ, பரவாயில்லை. பயப்படுறியா, பயப்படு, பரவாயில்லை அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஸோ ஒரு இடத்துல நம்மளால முடியாதுன்னு நீ உடஞ்சு போறேன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுடைய மனதில் எங்கேயும் ஒரு இடத்துல கண்டிப்பா ஸ்டோர் ஆகும். ஸோ உடஞ்சு போறது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். உடைந்த மேகங்கள் தான் நமக்கு மழையவே தரும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மேகம் அப்படியே இருந்தா நமக்கு மழை வரப்போறது இல்லை. உடைஞ்ச மேகம் தான் மழை தரும். நிலம் அப்படியே இருந்தா நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை. நிலங்கள் உடைந்தால் தான் நம்ம உழறதுக்கு உழுவதற்கு சரியாக இருக்கும், ஒரு விவசாயம் பண்றதுக்கு சரியா இருக்கும். அப்போ உடையணும். ஒரு பொருள் உடைஞ்சாதான் அதனுடைய மதிப்புன்றது வெளிப்படும். அதே மாதிரிதான் விதைகள் உடைஞ்சாதான் மரங்கள் வளர ஆரம்பிக்கும். விதைகள் அப்படியே இருந்துச்சுன்னா எந்த மரம் உருவாகும்? விதைகள் உடைந்தால்தான் மரங்கள் வளரும். அதே மாதிரி நீ சாப்பிடுற நெல்மணிகளும் உடைந்தால்தான் உனக்கான அரிசி அதுல இருந்து வரும். அந்த மாதிரி உடைந்தால்தான் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அதனால நீ உடைஞ்சு போறியா, பிரச்சனையே இல்லை. இப்ப துவண்டு போறியா, பிரச்சனையே இல்லை. ஆனா இதுல இருந்து நீ ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பா எடுத்துப்ப. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான அறிகுறி தான் அது. என்னால முடியல, ஏன் இது முடியல, எல்லாரும் இப்படி படிக்கிறாங்களே, நான் ஏன் படிக்க முடியல, இப்படிலாம் நீங்க நினைக்கவே நினைக்காதுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஒரு நல்ல நாள்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சேனல் ஆகட்டும், நாங்களாகட்டும், உங்களை பெற்றவங்களாகட்டும், எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உன்னுடைய வெற்றிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க உறுதுணையா அச்சு போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டெஃபினட்டா உங்களுடைய பாதை, அந்த கோலை நீங்க ரீச் பண்றதுக்கு எங்களால் எவ்வளவு தடவை உங்களை கூட்டிட்டு போய் விட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கூட்டிட்டு போய் விடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இத்தனை பேரின் வெற்றி கனவுகளை நிறைவேற்றிய எங்களுக்கு உங்களுடைய வெற்றி கனவுல பாதி இடத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு உங்களை கூட்டிட்டு போறதுல நாங்களும் பெருமைப்படுறோம். உங்களுக்கான ஒளியை கொடுத்து அதற்கான வழியை நாங்கள் காமிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதற்கப்புறம் அந்த வழியை நீங்க தான் பிடிச்சிட்டு முன்னாடி வந்தே ஆகணும். ஸோ உடைஞ்சு போற இந்த சமயத்துல நான் உனக்கு சொல்றது என்னன்னா, கண்டிப்பா பார்த்துக்கலாம். எக்ஸாம் வர அன்னைக்கு கண்டிப்பா பிசி அல்டிமேட் சீரிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உன்னுடைய எப்படிலாம் படிக்கணும்ன்றத சொல்லிடுறேன். பிசி அல்டிமேட் சீரிஸை ஆல்ரெடி ஃபாலோ பண்றீங்க. ஸோ மேக்ஸிமம் அதுல இருக்கக்கூடிய நோட்ஸ் எடுக்கும்போது உனக்கு கண்டிப்பா என்ன ஆகும், ஒரு கிளியர் கட் ஐடியா வரும். ஒரு சப்ஜெக்ட்னா இதுதான், இதெல்லாம் தான் படிக்கணும், இப்படிதான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்கணும், இதெல்லாம் நம்ம தவறு இருக்கும், இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இன்னமும் நான் நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு மனசை போட்டு குழப்பிக்காம இருக்கிறத எப்படி ஸ்மார்ட்டா படிச்சு மார்க் வாங்கணும், இதுதான் நம்மளை பொறுத்தவரையும் முக்கியம். ஸோ நம்மளை பொறுத்தவரையும் 60 மதிப்பெண்கள் இருக்கு. இந்த 60 மதிப்பெண்களை எப்படி தட்டி தூக்கிட்டு போறதுன்றது மட்டும்தான் உன் குறிக்கோளா இருக்கணுமே தவிர, நான் போய் போராடிட்டேன், நான் இது பண்ண போறேன், நான் நிறைய படிக்க போறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்ல நிறைய படிச்சவனும் எதுவுமே படிக்காதவனும் தான் பயப்படுவான். செமி சாலிடா படிச்சுட்டு போறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா பாருங்க. ஏன்னா நிறைய படிச்சவனுக்கு எது வருமோ அப்படி பயத்திலே தெரிஞ்ச கேள்வியும் 4 ஆப்ஷனையும் போட்டு குழப்பிப்பான். படிக்காதவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் கூட ஓரளவுக்கு பாஸ் ஆயிடலாம். ஆனா படிச்சவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவானே. ஏன்னா அவனுடைய அவசரத்தனம் ஒண்ணு இருக்கும். அந்த அவசரத்தனத்துல போய் எதுனா ஒண்ணுத்துக்கு டச் பண்ணிட்டா கூட அவனுக்கு அந்த பயத்திலே அது கேரி ஓவர் ஆகி அந்த பயமே அவன் அந்த எக்ஸாம்ல என்ன ஆயிடும், முடிச்சு விட்டுரும். ஓகேவா? பயம் தான் கூடாது. ஆனா துவண்டு போலாம், உடைஞ்சு போனா கண்டிப்பா உனக்கு அது ஒரு நல்ல சகுனத்திற்கான அறிகுறி தான். அதனால உடைந்தாலும் கவலைப்படாத. உனக்கு பக்கபலமா உன்னை பெற்றவர்களும் உன்னை படைத்த கடவுளும் இருக்காரு. அதற்கு அடுத்தபடியா நாங்களும் இருக்கும். ஓகேவா? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று 3ஆவதான குரு தான். அதாவது தெய்வத்திற்கு முன்னாடி குருவை வச்சிருக்காங்க, மாதா பிதாவை வச்சிருக்காங்க. உன்னை ஈன்றெடுத்தவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உன்னை பெற்றெடுத்தவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தது உனக்கு ஆசிரியரான நாங்க தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அனைவருக்குமே இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு ஆசிரியரா இருந்தவங்க தான் என்ன இந்த நிலைமை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதாவது என்னோட ஆசிரியர்களுக்குலாம் நான் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களையும் நாங்க எங்க அகாடமி சார்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே உங்களை ஒரு படி மேல எடுத்துட்டு போகணும். இவர்களுடைய கனவுக்கு, அதாவது உங்களுடைய கனவை நிறைவேற்ற வேண்டிய முழு பொறுப்பு எங்க தலை மேல இல்லைனாலும் உங்களுடைய கனவுக்கு ஒரு உறுதுணையா, ஒரு படிக்கெல்லாம் நாங்க இருப்போம் அப்படின்னு நாங்க நம்புறோம். எங்களை மேல ஏறி நீங்க அந்த வெற்றின்ற பாதையை அடைவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா அதை அடைவீங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ கைஸ், உடைஞ்சு போனீங்களா? இன்றோட உடைஞ்சு போனதுல இருந்து ஒரு முத்தா வெளியே வாங்க. நல்லபடியா படிங்க. இந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கிட்டு நான் உங்களை படின்னு தான் சொல்றேன். நல்லபடியா படிங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா வெற்றின்றது எட்டி விடும் தூரத்துல தான் இருக்கு. அதை யாருமே அந்த இடத்து வரையும் போக முடியாம பாதியிலே அவங்களுடைய பயணத்தை என்ன பண்றீங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிடுறீங்க. ஸோ முழு பயணத்தை அடைஞ்சவன் தான் அந்த வெற்றின்ற கனியை ருசிச்சு நல்லபடியா வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல பேரோட வாழ்வான். ஸோ எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். தொடர்ந்து முப்படை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நாங்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.